மாசத்துக்கு ஏன் 30 நாள் 31 நாள் மாறி வருது? அதே மாதிரி வாரத்துக்கு ஏன் 7 நாள் 12 நாள் இல்ல 8 நாள் 9 நாள் இருக்க கூடாதா? வருஷத்துக்கு ஏன் 12 மாசம்? இதுக்கு முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். பொதுவா மனுஷங்களுக்கு எதுக்கு கேலண்டர், அதாவது நாள்காட்டி தேவைப்படுது அப்படின்னு? நம்ம பூமி சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் நமக்கு சீசன்லாம் மாறி மாறி வருது. அதாவது குளிர், வெயில், மழை அப்படின்னு. பண்டைய காலத்துல வாழ்க்கைங்கிறது முழுவதுமா இயற்கையை சார்ந்தும் நம்பியும் தான் இருந்துச்சு. அதனால எப்ப எந்த பருவநிலை வருதுன்னு குறிச்சு வச்சுக்க வேண்டியது, கணிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. இதனாலதான் மனுஷன் கேலண்டர், அதாவது நாள்காட்டியை உருவாக்கணும். பண்டைய எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள் இந்த மாதிரி இனத்தவர்கள்லாம் உருவாக்கின எல்லா கேலண்டருமே நிலவோட சுழற்சியை மையப்படுத்தி தான் இருந்தது. உதாரணத்துக்கு ரோமானியர்கள் ஆரம்பத்துல பயன்படுத்தின கேலண்டர்ல 10 மாசம் தான் இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு 30 அல்லது 31 நாட்கள் வச்சிருந்தாங்க அவங்க. நிலவு ஒரு தடவை பூமியை சுத்தி வர 27.32 நாட்கள் ஆகும். இந்த 27.32 ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் 30 நாட்கள், சில மாசத்துக்கு 31 நாட்கள்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சரி வாரத்துக்கு எதுக்கு 7 நாள் அப்படின்னு? அது எதுக்குன்னு கேட்டா, அப்ப இருந்த மக்களுக்கு சூரியன், சந்திரன், அப்புறம் அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு இந்த 5 கிரகங்கள் தான் உங்களுக்கு தெரியும். அதனால சன்னுக்கு சண்டே, மூணுக்கு மண்டே, மத்த கிரகங்கள் பேரையும் வச்சு 7 நாட்கள் ஆக்கிட்டாங்க வாரத்துக்கு. இப்போ இந்த ரோமானிய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 304 நாட்கள் மட்டும் தான் இருந்துச்சு வருஷத்துக்கு. மீதி இந்த 60 நாட்களை அவங்க கணக்குல எடுத்துக்காம விட்டுட்டாங்க. இதனால சூரிய சுழற்சினால மாறுபடுற பருவநிலையும் அவங்களுடைய காலண்டர்ல பொருந்தி வரல. இப்ப அவங்க மழை காலம்னு கணக்கு பண்ணா அந்த கணக்கு பண்ண நாளுக்கு முன்னாடியே மழை காலம் வந்துருது. மற்ற பருவநிலையும் அவங்களுடைய நாள்காட்டி படி வராதனால ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கிமு 8ஆம் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசனா முடிசூடின நூமா போம்ப்ளியஸ் அப்படிங்கிற அரசன் ஒரு முடிவு எடுக்கிறான். அதாவது நிலா பூமியை சுத்தி வர்ற மீதி நாட்களையும் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அவங்க 60 நாட்களை கணக்குல எடுத்துக்கல. இதனால அந்த அரசன் என்ன பண்ணானா, ஜனவரியஸ் மற்றும் பிப்ரவரியஸ் அப்படின்னு 2 புதிய மாதங்களை டிசம்பருக்கு அடுத்து கடைசி மாதங்களா சேர்த்தாரு. இப்ப ரோமானிய கேலண்டர்கள்ல 12 மாசம் வந்துருச்சு. ஆனா அப்பயும் மொத்தமா 355 நாட்கள் மட்டும் தான் இருந்துச்சு. பூமி ஒரு தடவை சூரியனை சுத்தி வர நாட்களோட இந்த கேலண்டர்ல உள்ள நாட்கள் மேட்ச் ஆகல. அதனால இந்த மாற்றமும் ஒரு சரியான காலநிலையை காட்டுற நாள் காட்டிய உருவாக்கல. இப்படியே பல காலங்கள் போகுது. அதுக்கப்புறம் கிமு 46ஆம் ஆண்டுல ரோம பேரரசோட மன்னரா ஜூலியஸ் சீசர் இருந்தப்ப தன்னுடைய நாட்டுல இருந்த சிறந்த வானியலாளர்கள், கணிதவியலாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கலந்து ஆலோசிச்சு பருவநிலையை சரியா கணிக்கிற சூரியனோட சுழற்சியை மையப்படுத்திய ஒரு சரியான நாள்காட்டியை உருவாக்க முடிவு செஞ்சாரு. அப்படி உருவாக்கி அதை அடுத்த ஆண்டுல இருந்து சரியா அமுல்படுத்துறதுக்காக கிமு 46வது ஆண்டோட நீளத்தை அதிகரிச்சார். அதாவது அந்த ஆண்டு மட்டும் வருஷத்துல 445 நாட்கள் இருந்துச்சு. வரலாற்றிலேயே மிக நீண்ட ஆண்டும் இதுதான். அப்படியே அவர் என்ன மாற்றத்தை செஞ்சாருன்னா, ஏற்கனவே ரோமன் கேலண்டர்ல வருஷத்துக்கு 385 நாட்கள் தான் இருந்துச்சு. இது தவறு. ஏன்னா பூமி முழுமையா சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365.25 நாட்கள் ஆகும். அது என்ன 0.25 நாட்கள் கொசுறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா 6 மணி நேரம், அதாவது 365 நாட்கள் 6 மணி நேரம் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால 12 மாசத்துக்கும் சேர்த்து 365 நாட்கள் வர மாதிரி காலண்டரை மாத்தி அமைச்சாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த கொசுரா இருக்கிற 6 மணி நேரத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னு. ஆமா, அது தனியா இருந்ததுனால அதை அப்படியே வச்சுக்கிறது. முதல் வருஷம் 6 மணி நேரமா இருக்கும், 2வது வருஷம் பாத்தீங்கன்னா 12 மணி நேரமா மாறும், 3வது வருஷம் 18 மணி நேரம் இருக்கும், 4வது வருஷம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம், அதாவது ரவுண்டா ஒரு நாள் வந்துருச்சு பாருங்க. அந்த ஒரு நாள் மிச்சம் இருக்கிறத அப்படியே தூக்கி 4வது வருஷத்துல சேர்த்து அந்த வருஷத்துக்கு மட்டும் 366 நாள் இருக்கிற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு 4வது வருஷமும் வர எக்ஸ்ட்ராவான அந்த நாளை லீப் டே அப்படின்னும் அந்த வருஷத்தை லீப் இயர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே போல ஜூலியஸ் சீசரோட பேரை குறிக்கிற விதமா தான் 7வது மாசத்துக்கு ஜூலை அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. அவருடைய முக்கியத்துவத்தை காட்டதான் 30 நாட்கள் மட்டுமே இருந்த மாசத்துக்கு ஒரு நாளை எக்ஸ்ட்ரா சேர்த்து 31 நாளா மாத்திட்டாரு. அதே போல ஜூலியஸ் சீசருக்கு அடுத்து வந்த அரசரான ஆகஸ்டஸ் சீசரும் தன்னுடைய பேரை ஜூலைக்கு அடுத்த மாசம் வச்சுக்கிட்டாரு. அதுதான் ஆகஸ்ட் மாசம். அதே போல தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த 30 நாட்கள் மட்டுமே இருந்த அந்த மாசத்துக்கு ஒரு நாளை சேர்த்து 31 நாளா மாத்திட்டாரு. இந்த 2 நாட்களையும் எங்க இருந்து உருவாங்க தெரியுமா? ஆல்ரெடி 30 நாட்கள் இருந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து 2 நாள்ல உருவிட்டு வெறும் 28 நாட்களோட பிப்ரவரி மாசத்தை விட்டுட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வரும், அது அந்த வருஷத்தோடயே சேர்த்து 366 நாளா மாத்திடுவாங்க அப்படின்னு. ஆனா எக்ஸ்ட்ரா வர அந்த ஒரு நாளை எந்த மாசத்துல சேர்ப்பாங்கன்னு சொல்லல. அந்த எக்ஸ்ட்ராவா வர ஒரு நாளை ஏற்கனவே நாட்கள் கம்மியா இருக்கிற பிப்ரவரி மாசத்துல தான் சேர்ப்பாங்க. அதனாலதான் 3 வருஷம் தொடர்ந்து பிப்ரவரி 28ம் ஒவ்வொரு 4வது வருஷமான லீப் இயர்ல பிப்ரவரி 29ஆம் தேதியும் கடைசி தேதியா வருது. இந்த கேலண்டர் பேர் தான் ஜூலியன் கேலண்டர். அப்ப இந்த கேலண்டர் தான் நம்ம பயன்படுத்துறோமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்த பஞ்சாயத்து இதோட முடியல. அவங்க பூமி முழுமையா ஒரு முறை சூரியனை சுத்தி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு கணக்கிட்டாங்கல்ல, அதுலதான் ஒரு தப்பு இருந்தது. அது என்னன்னா, உண்மையிலே பூமி ஒரு முறை சூரியனை சுத்தி வர 365 நாட்கள் 5 மணி நேரம் 46 நிமிடங்கள் 48 செகண்ட்ஸ் ஆகும். இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், கொஞ்சம் தானே டிஃபரன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த சின்ன வித்தியாசம் நூற்றுக்கணக்கான வருடங்களா தொடரும் போது நாட்களா, வாரங்களா, மாதங்களா மாறும். அப்படி நடந்துச்சுன்னா பருவநிலையும் கேலண்டரோட ஒத்து போகாது. உதாரணத்துக்கு நல்ல மழை பெய்யும் நவம்பர் மாசம் நினைப்போம், ஆனா அந்த மாசம் கோடை காலமா வெயில் அடிக்கும் அந்த
மாதிரி. இப்ப அவங்க பண்ண மிஸ்டேக்கால ஒவ்வொரு 128 வருஷத்துக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வந்துச்சு. 1582ல தான் போப் கிரிகோரி அப்படிங்கிறவரு இந்த தப்ப கண்டுபிடிச்சு இதை சரி செய்யணும்னு முடிவு பண்ணாரு. முதல் வேலையா ஏற்கனவே எக்ஸ்ட்ராவா சேர்ந்திருந்த 10 நாட்களை கேலண்டர்ல இருந்து தூக்க முடிவு பண்ணி அக்டோபர் மாசத்துல அக்டோபர் 4ல இருந்து 14 வரைக்குமான 10 நாளை தூக்கிட்டாரு. இதனால நிறைய பிரச்சனை எல்லாம் வந்ததா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் அக்டோபர் மாசம் ஒரு அபூர்வம் நடக்க போகுது. உங்க எல்லாருக்கும் 10 நாள் சம்பளம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் இல்லாம இப்படி நாட்கள் கூட குறைச்சு வரதை தடுக்க ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிக்க ஒரு முறையை வகுத்தாரு. அதாவது ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணாரு. ஜூலியஸ் சீசர் பண்ண தவற சரி பண்ண ஒவ்வொரு 100 வருடங்களுக்கும் எக்ஸ்ட்ராவா வர நாளை தவிர்க்க அட்ஜஸ்ட் பண்ண 100ஆல வகுப்படுற ஆண்ட லீப் இயரா எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சாரு. ஆனா அதையும் முறைப்படுத்த கம்மி பண்ணின லீப் நாட்களை காம்பன்சேட் பண்ண 100ஆல வகுப்பட்டாலும் 400ஆல வகுப்படுற பட்சத்துல அதை மட்டும் லீப் இயர்னு சொல்லி ஒரு நாளை எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும்னு இன்னொரு ரூல் சொன்னாரு. உதாரணத்துக்கு 1700ஆம் ஆண்டு, 1800ஆம் ஆண்டு, 1900 ஆண்டெல்லாம் லீப் இயர் கிடையாது. ஆனா 2000ஆம் ஆண்ட நம்ம லீப் இயர்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது 400ஆல வகுப்படுது. இப்படி பண்றது மூலமா ஜூலியன் கேலண்டர்ல வந்த அந்த தவறை சரி பண்ணலாம்னு சொன்னாரு. சரி, இது அக்யூரேட்டா இருக்குமான்னு கேட்டா ஜூலியன் கேலண்டரோட கம்பேர் பண்ணும்போது இது துல்லியமா இருக்கும். ஆனா இதுவும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இதுலயும் சில நொடிகள் தவறி இருக்கு. ஆனா இது ரொம்ப சின்ன மிஸ்டேக் அப்படிங்கறதுனால ஜூலியன் கேலண்டர் மாதிரி ஒரு நாள் அதிகமா வருது அப்படிங்கிறது 100 வருஷத்துல எல்லாம் நடக்காது. அது போல இதுல தவறு வரதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகுமா? சரி, ஏன் ஜனவரி 1 ஆண்டின் தொடக்க நாளா புத்தாண்டா கொண்டாடுறோம்? போப் கிரிகோரி உருவாக்கின கேலண்டர் பேர் தான் கிரிகோரியன் கேலண்டர். உலகம் முழுக்க நிறைய நாடுகள் இதை ஏத்துக்குச்சு. இப்ப நம்ம பயன்படுத்துற கேலண்டரும் இதுதான். ஆனா எத்தியோப்பியா, சைனா, ஏன் நம்மளுக்கும் கூட தனியா கேலண்டர் இருக்கு. தமிழுக்கு தமிழ் வருட பிறப்பு, தமிழ் மாதங்களை பேஸ் பண்ணி இருக்கு. இது சூரிய நிலவு ரெண்டையுமே மையமா வச்சு உருவாக்கப்பட்டது. ஆனா கிரிகோரியன் கேலண்டர் பொதுவா எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுது. ரோமானியர்கள் புது வருடமா மார்ச் 1ஆம் தேதி தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆனா ஜூலியஸ் சீசர் கேலண்டர்ல மாற்றத்தை செய்யும் போது ஒரு விஷயத்தை செஞ்சார். அதாவது ஜனவரி மாசத்தோட பேரு ஜானஸ் அப்படிங்கிற ரோமானிய கடவுளோட பேரு. அந்த கடவுள் தான் ரோமானியர்களுக்கு தொடக்கத்தை குறிக்கிற கடவுளாம். அதே நேரத்துல அந்த கடவுளுக்கு 2 முகம் உண்டு அப்படின்னு நம்பினாங்க. ஒரு முகம் இறந்த காலத்தையும் இன்னொரு முகம் எதிர்காலத்தையும் பார்க்குமா. இதனால புது ஆண்டுல அடியெடுத்து வைக்கும் போது புது வருடத்தை தொடங்குறதுக்கு சிறந்த மாதம் ஜனவரி மாசம் தான் அப்படின்னு முடிவு செஞ்சாரு ஜூலியஸ் சீசர். ஜனவரி 1ஆம் தேதியே ஆண்டோட தொடக்க நாளா அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் மக்களும் அந்த நாளே புத்தாண்டா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.